ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்திரா பேசுகிறேன். இயலாமை அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னபிலிட்டி இது பெரிய காரணமாக அமையுது மனுஷங்களோட மன உளைச்சல், மன நிம்மதி கெடுறதுக்கு. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாம் இதனால தான் வருது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு நம்மளால் ஒரு வேலை பண்ண முடியல அப்படின்னா அதை யாராவது சுட்டி காமிச்சு சொல்கிறப்போ நம்மளுக்கு கோவம் வரும். இப்போது அதை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி சொல்கிறப்போ இன்னுமே கோவம் வரும். ஸோ இது என்ன நடக்கும்னா, நம்மளை விட பெரியவங்க யாராவது சொன்னாங்கன்னா நம்மளுக்கு கோவம் வரும். ஆனால் அவங்கள எதிர்த்து பேச முடியாது. அப்போ நம்ம அடக்கிட்டு இருக்கோன்னா அதுவும் நம்ம உடம்பை பாதிக்கும். மன உளைச்சல் அதிகமாகி நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே பலமாகவே பாதிக்கும். ஸோ இது நல்லதான்னா நிச்சயமாக கிடையாது. இப்போ அவங்க சொல்கிறது ஒன்று எடுத்துக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. அதே கோவத்தை வேறு யாராவது அந்த டைமில் வர்றவங்க, நம்மளை விட கொஞ்சம் சின்னவங்களாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட அதை பாஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஏறிக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு இந்த கோவமும் இருக்கும், அந்த ப்ரெஷரை அடுத்தவங்களுக்கும் ஏற்றி விட்டுருப்போம். அப்போ இது பரவிக்கிட்டே போகும். இப்போ இதை தடுக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 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 க்ஷணம் நின்று, ஓகே இது என்னால் பண்ண முடியல, அது உண்மை, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னால் பண்ண முடியுமா? இல்லை வேறு யாரையாவது கூப்பிடணுமா? வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா? அதுக்கு நான் ஏதாவது கற்றுக்கணுமா? இல்லை அதுக்கு சரியான நபர்களை கொண்டு இதை நான் செய்ய முடியுமா? அப்படின்றத மட்டும் நம்ம யோசித்து பார்த்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடலாம். அதை விட்டுட்டு நம்ம அந்த இயலாமையை பற்றி யோசித்து ஒரு தடவை நடந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்கிறவங்களும் 10 தடவை சொல்லுவாங்க. நம்ம அதை 100 தடவை நினச்சி பார்ப்போம். அப்போ அந்த இயலாமையின் உச்சத்துக்கு போகிறப்போ இந்த கோபம், ஆத்திரம் இது எல்லாமே யாரை பாதிக்குதோ இல்லையோ நம்ம உறுப்புகளை ரொம்ப பாதித்து உடலை பலவீனம் அடைய வைக்குது. மனசும் பலவீனம் அடைஞ்சு சோர்ந்து போயிடுறோம். இனிமேல் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை ஒட்டி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் இங்கே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.